மேச ராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. மேச ராசிக்காரர்களே, இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு தற்செயலாக வந்ததுன்னு நினச்சிக்காதீங்க. இப்போது இந்த மேச ராசி நீங்கள் பலன் பார்க்குறீங்க அப்படின்னா அதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்குங்க. சமீப காலமாக மனசில் ஏதோ ஒரு குழப்பம் அல்லது எப்போ நல்ல மாற்றம் வரும் அப்படின்னு ஒரு கேள்வி இருந்தால் அந்த கேள்விக்கான பதிலை தேடிதாங்க இப்போ நீங்கள் வந்திருக்கீங்க. மேச ராசிக்காரங்க சாதாரணமானவங்க இல்லைங்க. துணிச்சலும் வேகமும் உங்களோட இயல்புங்க. ஆனால் அந்த வேகத்திற்கு சரியான வழிகாட்டுதல் கிடைக்கும் போது வாழ்க்கையே மாறுங்க. இந்த உலகத்தில் நம்ம என்னதான் முயற்சி பண்ணாலும் எந்த ஒரு நல்ல காரியம் ஆரம்பித்தாலும் நம்ம காத்து வழி நடத்துகிற ஒரு சக்தி இருக்குது அப்படின்னு நம்புறீங்களா? அதுதாங்க நம்ம குலதெய்வம். மேச ராசிக்காரர்களோட வாழ்க்கையில் பல தடவை தெரியாமலேயே தடைகள் உடஞ்சிருக்கலாங்க. கடைசி நிமிஷத்தில் வழி திறந்திருக்கலாம். அதற்கு பின்னால் குலதெய்வ அருளே காரணங்க. இந்த மேச ராசி பலன் உங்களுக்கு தரணும்னு நினச்சா இந்த கணமே ஒரு சின்ன விஷயம் செய்யுங்க. கமெண்ட்டில் உங்கள் குலதெய்வம் பெயரை எழுதுங்க. தெரியலைன்னா எனக்கு என் குலதெய்வம் தெரியாதுன்னு எழுதினாலும் போதுங்க. மனசார உங்கள் குலதெய்வத்தை வேண்டிக்கோங்க. அந்த நம்பிக்கை தாங்க இதோட சக்தி. உங்கள் குலதெய்வத்தை மனசில் நினச்சிக்கிட்டு இப்போது மேச ராசி பலனுக்குள்ளே போகலாமா? மேச ராசிக்காரர்களே, இப்போ உங்கள் வாழ்க்கையில் ஒரு ஆழமான அலைச்சல் ஆரம்பமாகிட்டு இருக்குங்க. நீண்ட நாளாக மனசுக்குள்ள அடக்கி வச்சிருந்த கேள்விகள், ஏன் இப்படி நடக்குது, எதுக்கு இத்தனை தடைகள், நம்ம வாழ்க்கை எப்போ மாறும் அப்படின்னு நினச்ச ஒவ்வொரு எண்ணத்துக்கும் இப்போ ஒவ்வொரு விளக்கம் வர ஆரம்பிச்சிருக்குதுங்க. இந்த காலகட்டம் உங்களுக்கு சும்மா ஒரு சாதாரண மாற்றம் கிடையாதுங்க. இது உள்ளுக்குள்ளே இருந்த பயம், குழப்பம், தயக்கம் எல்லாத்தையுமே உடச்சி வெளியே கொண்டு வர போகிற நேரங்க. உங்கள் மனசு இப்போது அதிகமாக வெளிப்படுங்க. சின்ன சின்ன விஷயங்களுக்கும் நீங்கள் அதிகமாக யோசிக்கிறீங்க. ஆனால் அதுக்குள்ளேயே ஒரு தெளிவு உருவாகுதுங்க. முன்பு எது சரி எது தவறுன்னு தெரியாமல் குழம்புனீங்களோ அது எல்லாமே இப்போ மெதுவாக தெளிவாக ஆரம்பிச்சிருக்குதுங்க. சூரியன் உங்களுக்கு பலம் கொடுக்குற நிலையில் இருக்கிறதுனால நீங்கள் நினச்சதை சொல்ல தைரியம் வருங்க. இது வரைக்கும் உங்களை அடக்கி வச்ச இடத்துல இருந்தும் உறவுகளில் இருந்தும் வேலை சூழலில் இருந்தும் வெளியே வரணும் அப்படின்னு மனசு துடிக்குதுங்க. சிலர் இதை கோபமாக எடுத்துக்கலாங்க. சிலர் உங்கள் மாற்றத்தை புரிஞ்சிக்க முடியாமல் இருக்கலாமாங்க. ஆமாம், ஆனால் உங்கள் உள்ளுணர்வு இப்போ ரொம்ப ஸ்ட்ராங்காக வேலை செய்யுது. இது எனக்கு சரியில்லை அப்படின்னு மனசுக்குள்ளே ஒரு குரல் தெளிவாக பேச ஆரம்பிச்சிருக்குங்க. அதை கேட்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கை மெதுவாக திசை மாற ஆரம்பிக்க போகுதுங்க. அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையோட நிலை அப்படிங்கிறது ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. நிதி விஷயங்களில் இதுவரைக்கும் இருந்த அழுத்தம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். பணம் சம்பாதிக்கிறதுக்காக மட்டும் ஓடிக்கிட்டு இருந்த நிலை மாறி நான் இதை ஏன் செய்கிறேன் அப்படின்னு நீங்கள் உங்களையே கேள்வி கேட்க ஆரம்பிப்பீங்க. சில மேச ராசிக்காரர்களுக்கு திடீர்னு ஒரு வாய்ப்பு இதுவரைக்கும் நினைக்காத ஒரு வழியில் இருந்து வருமானம் கிடைக்க ஆரம்பிக்கலாமாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு பயம் இருக்குங்க. இதை ஏற்றுக்கலாமா வேண்டாமா, நான் இதுக்கு தகுதியானவனா அப்படின்னு அந்த பயமே இந்த நேரத்தில் உங்களுக்கு மிகப்பெரிய சோதனைங்க. அந்த சோதனையை தாண்டினாதான் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை வேற லெவலுக்கு கொண்டு போக முடியும். உறவுகள் விஷயத்துலேயும் ஒரு ஆழமான மாற்றம் நடக்குதுங்க. இது வரைக்கும் நீங்கள் எல்லாருக்காகவும் உங்களை விட்டு கொடுத்துட்டு இருந்தீங்க. அவங்க கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு நினச்சி உங்கள் மனசு வலிச்சாலும் பேசாமல் இருந்திருக்கீங்க. இப்போது அந்த நிலை மாறப்போகுதுங்க. யார் உண்மையாக உங்கள் பக்கம் இருக்காங்களோ, யார் உங்கள் சக்தியை சுரண்டிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தெளிவாக உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்குமாங்க.
சில உறவுகள் இயல்பாக தள்ளி விட்டுட்டு போகலாம். அது உங்கள் தவறு கிடையாது. அது உங்கள் வளர்ச்சிக்காக நடக்கிற ஒரு இயற்கையான ஒரு புரிஞ்சுக்கிற இடம்தாங்க. நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா மனசுக்குள்ளே இருக்கிற பாரம் பெருசாக குறையுங்க. உங்கள் உடல் ஆரோக்கியம் பற்றியும் இப்போ நீங்கள் அதிக கவனம் செலுத்த ஆரம்பிப்பீங்க. முன்னாடி சின்ன வலி, சோர்வு எல்லாம் சாதாரணம்னு நினச்சி விட்டுட்டே இருந்தீங்க இல்லையா? ஆனால் இப்போ உடல் சொல்கிற சின்ன சின்ன சிக்கலையும் நீங்கள் கவனிக்க ஆரம்பிப்பீங்க. தூக்கம், உணவு, மன அமைதி இது எல்லாமே முக்கியம் அப்படின்னு புரிதல் வருங்க. சிலருக்கு பழைய ஒரு பழக்கத்தை விடணும் அப்படின்னு மனசில் தோணுங்க. அது சுலபமாக இருக்காதுங்க. ஆனால் அதை விட ஆரம்பித்ததும் உடலோடு சேர்ந்து மனசும் லேசாக ஆகுங்க. இந்த நேரத்தில் மேச ராசிக்காரர்களுக்கு கனவுகள் ரொம்ப முக்கியமாக மாறப்போகுது. தூக்கத்தில் வர கனவுகள் கூட உங்களுக்கு ஒரு மெசேஜ் மாதிரி இருக்குமாங்க. சில கனவுகள் பழைய நினைவுகளை கிளறி விடுங்க. சில கனவுகள் எதிர்காலத்திற்கான ஒரு திசையை உங்களுக்கு காட்டுங்க. அதை எல்லாமே அலட்சியப்படுத்தாமல் மனசுக்குள்ளே பதிவு பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட முடிவுகள் இன்னும் தெளிவாக இருக்கும். உங்கள் வாழ்க்கையில் இதுவரைக்கும் நடந்த விஷயங்களை வேறு ஒரு கோணத்திலிருந்து பார்க்க ஆரம்பிப்பீங்க. அப்போ அது கஷ்டமாக இருந்துச்சு, ஆனால் அதனால தான் நான் இப்படி வளர்ந்தேன் அப்படின்னு ஒரு புரிதல் வருமாங்க. அடுத்ததான் வேலை செய்கிற இடத்துல அல்லது படிக்கிற இடத்துல உங்கள் திறமை இப்போது அதிகமாக வெளிச்சத்திற்கு வர ஆரம்பிக்குமாங்க. முன்னாடி உங்கள் உழைப்புக்கு கிடைக்காத அங்கீகாரம் இப்போ கிடைக்க ஆரம்பிக்குதுங்க. அதே நேரத்தில் பொறாமையும் கூட வருமாங்க. சிலர் உங்கள் வளர்ச்சியை பொறுக்கவே மாட்டாங்க. அதுக்காக நீங்கள் உங்கள் பாதையை மாற்றிக்க வேண்டாங்க. அமைதியாக உங்கள் வேலையை மட்டும் சரியாக செஞ்சுட்டு போங்க. உங்கள் செயல்களே உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்குங்க. இந்த காலகட்டத்தில் மேச ராசிக்காரர்கள் தனிமையை தேடுவீங்க. அது தனிமை இல்லைங்க, சுய ஆராய்ச்சி. கூட்டத்தில் இருந்தாலுமே மனசு தனியாக இருக்கணும் அப்படின்னு தோணுங்க. அந்த நேரத்தில் நீங்கள் பயப்பட வேண்டாம். அதில் தான் உங்களோட உண்மையான ஆசைகள், பயங்கள், கனவுகள் எல்லாமே வெளிப்படுங்க. வெளியில் இருந்து வர்ற சத்தத்தை கொஞ்சம் குறைச்சி உள்ளுக்குள்ளே பேசுகிற குரலை கேட்டலையா? எங்கன்னா நீங்கள் இதுவரைக்கும் எடுத்துராத சில தைரியமான முடிவுகளை எடுக்க ஆரம்பிப்பீங்க. அந்த முடிவுகள் ஆரம்பத்தில் பயமாக இருந்தாலுமே நீண்ட காலத்தில் உங்களுக்கு நிம்மதியும் திருப்தியும் தரப்போகுதுங்க. மொத்தத்தில் மேச ராசிக்காரர்களே, இப்போ நடக்கிற விஷயங்கள் எல்லாமே உங்களை உடைக்கிறதுக்காக வரலைங்க. உங்களை இன்னும் வலிமையானவர்களாகவும் தெளிவானவர்களாகவும் மாற்றத்தான் வருதுங்க. கண்டிப்பாக சில விஷயங்கள் கைவிட்டு போகிற மாதிரி உங்களுக்கு தோணும். சில கதவுகள் மூடப்படுற மாதிரி தெரியுங்க. ஆனால் அதுக்கு பின்னால் நீங்கள் இதுவரைக்கும் பார்க்காத ஒரு புதிய வெளிச்சம் உருவாக ஆரம்பிச்சிருக்கு. அதை நீங்கள் தைரியத்தோடு எதிர்த்து நிற்கணும். மேச ராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. மேஷத்தில் இருக்கக்கூடிய உங்களுடைய கனவுகள் பலிக்க போகுது. இது நாள் வரைக்கும் மிகப்பெரிய தவம் இருந்துட்டீங்க. அந்த தவத்திற்கு மாபெரும் வரம் கிடைக்க போகுதுங்க. அந்த மகேஸ்வரனுடைய அருளை மேஷம் பெற ஆரம்பிச்சிருச்சு. அப்படி இருக்கும்போது இனி எந்த விதமான தடைகளும் வாழ்க்கையில் உங்களுக்கு ஏற்படாது. சாதகமாக எல்லா விஷயத்தையும் சாதிக்கக்கூடிய அளவுக்கு 2 கிரகங்கள் உங்களுக்கு பலமாக இருக்குது. சுக்கிரன், செவ்வாய் இந்த 2 கிரகங்களினுடைய பலத்தினால நீங்கள் மிகப்பெரிய அளவில் சாதிக்க முடியும். அதாவது வேலை கிடைச்சிருமா கிடைக்காதா அப்படின்னு ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருந்தீங்க இல்லையா? அந்த வேலை உங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக கிடைக்கும். கூடவே உங்களுக்கு உடலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் தீருங்க. மேஷத்தில் இருக்கக்கூடிய நிறைய பேருக்கு வயிற்றில் வலி இருக்கும், தலையில் வலி இருக்கும். நீங்கள் நிம்மதியாக படுத்தா கூட தூக்கமே வராது. அந்த அளவுக்கு மனசில் யோசனைகள். நம்ம இந்த போர்க்களத்தில் ஜெயிச்சிருவோமா அப்படின்னு பயந்துக்கிட்டே இருக்க போகிறீங்க. மிகப்பெரிய அளவில் நிச்சயமாக உங்கள் வெற்றியை அடைய முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை உங்களுக்கு இனி கிடைக்க போகுதுங்க.
நிம்மதியாக உங்கள் குடும்பத்தோட சந்தோஷமாக இனி வாழ முடியும். வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு புதிய வாழ்க்கையை நிச்சயமாக தருங்க. என்னதான் இருந்தாலும் நான் நினச்ச மாதிரி என்னோடய வாழ்க்கை அமையலையே, என்னோட நட்பே எனக்கு ஏற்றது போல் இல்லையே, என்னுடைய சொந்தங்களோ என்னை தூக்கி வீசுகிறாங்களே அப்படின்னு தயவு செஞ்சு நீங்கள் வருத்தப்படாதீங்க. காரணம் என்னென்னா, 7.5 சனி இப்போ தான் உங்களை தொட ஆரம்பிச்சிருக்கு. அப்போ அதனுடைய முதல் பாகம் இப்படித்தாங்க இருக்கும். அதை நீங்கள் கடந்து போகிறது தான் வாழ்க்கை. அப்படி இருக்கும் பொழுது உங்களையும் உங்களோட அன்பையும் யார் புரிஞ்சுக்கிறாங்களோ அவங்களுக்காக நீங்கள் வாழ ஆரம்பிங்க. மிகப்பெரிய அளவில் உங்கள் மனசில் இருக்கக்கூடிய அத்தனை வலிகளுமே குறைஞ்சிடுங்க. அப்படி குறையும் பட்சத்தில் உங்களுக்கு பொதுவாக என்ன நடக்கும் அப்படின்னா, நீங்கள் எதை நோக்கி நகர்ந்து போகிறீங்களோ அதுக்கான பாதையை விதியே உங்களுக்கு காட்டுங்க. அப்போது உங்கள் கூடவே இருக்கக்கூடிய பிணிகளும் பீடைகளும் உங்களை விட்டு விலகும். மிகப்பெரிய அளவில் சாபத்திலிருந்து மேச ராசி வெளியே வரப்போறீங்கன்னே சொல்லலாங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்களை நீங்கள் கடந்து போகணும் அப்படின்னா முதல்ல நீங்கள் நம்பணும். என்னால் இந்த காரியத்தை செய்ய முடியும் அப்படின்னு நினச்சாலே போதும். சனீஸ்வரனுடைய வேலை அந்த இடத்துல எடுபடாமல் போயிடும். நீங்கள் என்னால் இதை செய்யவே முடியாது, நான் நிச்சயமாக தோற்று தான் போவேன் அப்படின்னு நினச்சா போதுங்க. நிச்சயமாக தோல்வி உங்களை சேர்ந்து அடைஞ்சே தீரும். அதனால் இனி வரக்கூடிய நாட்களில் இன்னொரு தொழிலை நீங்கள் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தயவு செஞ்சு யோசிக்காமல் அந்த தொழிலை ஆரம்பிங்க. அந்த தொழிலை நீங்கள் அவ்வளவு சீக்கிரமாக தொடங்கிறதுக்கு குரு சில தடைகளை ஏற்படுத்துங்க. ஏன்னா 3ல் இருக்கும் பொழுதே அந்த செயல் இழுபறியாகவே இருக்கும். ரொம்ப கஷ்டப்பட்டு போராடி அந்த இடத்துக்கு நீங்கள் போகிற மாதிரி இருக்கும். அப்படி கஷ்டப்படும் போது தயவு செஞ்சு எதிர்மறையாக நினைக்காம நிச்சயமாக என்னால் இந்த தொழிலை ஆரம்பிக்க முடியும், அதில் லாபத்தையும் பெற முடியும் அப்படின்னு நம்பி முன்னேறி போங்க. வெற்றி உங்கள் பின்னால் வந்தே தீருங்க. நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய இடமே சொந்தங்களும் பந்தங்களும் தான். ரொம்ப நீங்கள் அவங்கக்கிட்ட ஆர்வத்தை காட்டினீங்க அப்படின்னா அவங்க உங்கள் மேலே வெறுப்பத்தான் காட்டுவாங்க. பட்டும் படாமல் தாமரை மேலே தண்ணீர் இருக்கிறது போல் இருக்கணுங்க. மேஷத்தை பொறுத்த வரைக்கும் எப்பேற்பட்ட இக்கட்டான சூழ்நிலை உங்களுக்கு வந்தாலுமே அதை நீங்கள் பொருட்படுத்தாமல் அதை தாண்டி போகணும். நிச்சயமாக உங்களால் ஜெயிக்க முடியும். உங்களை எத்தனை பேர் சேர்ந்து அழுத்தினாலும் அதிலிருந்து என்னால் மீண்டு வர முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு நீங்கள் இருந்தாலே போதுங்க. நீங்கள் கஷ்டப்பட்டு முயற்சி செஞ்சிட்ருக்கக்கூடிய ஒவ்வொரு வேலைகளும் வெற்றி பெறும். மேஷத்தை பொறுத்த வரைக்குமே எல்லாருக்குமே ஒரு வேலை அவ்வளவு எளிதாக நடக்குது அப்படின்னா உங்களுக்கு அந்த வேலை ரொம்ப கஷ்டப்பட்டால் மட்டும்தான் நடக்கும். ஏன்னா அவ்வளவு கந்திருஷ்டிகளை நீங்கள் சம்பாரித்து வச்சுருக்கீங்க. ஞாயிற்றுக்கிழமை மதியம் 12 மணி அளவில் தயவு செஞ்சு உங்களோட வீட்டு வாசலுக்கு வெளியே கற்பூரத்தை ஏற்றி வைங்க. அந்த கற்பூரத்திலிருந்து வரக்கூடிய சுடர் இருக்கு இல்லைங்களா, அது உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய தீய சக்திகளையும் கெட்ட சக்திகளையும் ஈர்த்து வெளியே அனுப்பும். மிகப்பெரிய அளவில் மேஷம் வாழ்க்கையில் உயர்ந்துக்கிட்டே இருக்குங்க. குழந்தை செல்வத்திற்காக நீங்கள் ஏங்கிக்கிட்டு இருக்கீங்க, குழந்தைக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கக்கூடிய மேச ராசி அன்பர்களுக்கு இந்த செயலை ஞாயிற்றுக்கிழமை தோறும் தவறாமல் செய்யுங்க. இப்படி செய்யும்போது உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா கெட்ட சக்திகளுமே வெளியே ஈர்க்கப்படும், ஈர்த்து தூக்கி வீசப்படும். நீங்கள் தினமும் அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்தக்கூடிய பொருட்களின் மேலே தூசி சேராமல் பார்த்துக்கங்க. கொஞ்சம் தூசி ஆகிட்டாவே அதை இன்னொரு நாள் சேர்த்து அப்புறப்படுத்திக்கலாம் அப்படின்னு நினைக்கவே நினைக்காதீங்க. மேஷத்தை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு ஒரே ஒரு நாள் கூட உங்களை சுற்றி அழுக்குகளும் தூசிகளும் மாசுக்களும் இருக்கவே கூடாதுங்க. ஏன்னா சனீஸ்வரனுடைய ஆதிக்கமே அழுக்கிலிருந்து தான் ஆரம்பிக்கும். அதனால் சுத்தமான சூழ்நிலையிலேயே நீங்கள் இருக்கிற மாதிரிக்கு பார்த்துக்கோங்க. இந்த பிரபஞ்சத்திற்கே ஒளி வீசும் கதிரவனினுடைய ஆதிக்கம்
ஆதிக்கத்தில் மேசம் இருக்கும் பொழுது மேசத்தோட வாழ்க்கையும் பிரகாசமாகத்தாங்க இருக்கும். உங்களோட வாழ்க்கையில் இருந்த இருள் எல்லாமே நீங்க போகுது. நீங்கள் மிகப்பெரிய அளவில் உயரத்தை நோக்கி நகர போகிறீங்க. முடிஞ்ச வரைக்குமே உங்களோட உடல் ஏற்றுக்கொள்ளாத உணவை மறுபடியும் சாப்பிட்றத நிறுத்திக்கோங்க. காரணம் என்னன்னா, தேவையில்லாத உடல் உபாதைகளை நீங்கள் உட்கொள்ளும் போது உணவே உங்களுக்கு நோயை ஏற்படுத்தும். அப்படி உடல் நமக்கு ஒத்துழைக்காத சூழ்நிலையில் எண்ணங்கள் நமக்கு நேராகவும் சீராகவும் இருந்தாலுமே கூட நம்மளால் நம்ம நினச்சதை செய்யவே முடியாமல் போகும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் அசைவத்தை தவிர்ப்பதற்கு உங்களுக்கு நீங்கள் இப்போவே முயற்சி பண்ணுங்கள். மேஷத்தில் இருக்கக்கூடிய 30% அன்பர்கள் பாதி முடிவை எடுத்துட்டீங்க. உங்களோட வாழ்க்கை நிச்சயமாக வெற்றியை நோக்கி நகர்ந்தே தீருங்க. அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. கொஞ்சம் கஷ்டப்பட வேண்டியிருக்கும், அவ்வளவுதான். நீங்கள் முயற்சிக்கக்கூடிய விஷயங்கள் தோல்வியுறாமல் உங்களை குரு காத்து நிற்கும். மிகப்பெரிய அளவில் அந்த குருவுக்கே குருவாக விளங்கக்கூடிய ஈசனோட ஆசீர்வாதங்களையும் அனுக்கிரகங்களையும் மேசம் பரிபூரணமாக பெறும்போது மேலும் எந்த விதமான தடைகளும் கஷ்டங்களும் உங்களை அணுகாமல் இருக்கும். நம்பிக்கையோடு இருங்க, நல்லது மட்டும்தான் நடக்கும். தயவு செஞ்சு விட்டு போன சொந்தங்களை நினச்சி வருத்தப்படாமல் இருங்க. நீங்கள் மேலும் மேலும் வருத்தப்படுறதுனால அந்த சொந்தங்கள் சந்தோஷப்படுமே தவிர உங்களோட அன்பை ஒருபோதும் புரிஞ்சுக்க மாட்டாங்க. அதற்கான காலம் வரும்போது உங்களை பற்றியும் உங்களோட அன்பை பற்றியும் புரிஞ்சுக்குவாங்க. அது வரைக்கும் நீங்கள் பொறுமையாக இருக்கணுங்க. மிகப்பெரிய அளவில் இத்தனை நாள் மூடிய கதவுகள் திறக்க போகுது. அப்படி திறக்கும்போது நம்மளோட லட்சியத்தை நோக்கி முன்னேறி மட்டும்தாங்க போகணும். கடந்த காலத்தில் நமக்கு நடந்த துரோகங்களை பற்றியும் அவமானங்களை பற்றியும் யோசிக்காமல் முன்னேறி போய்கிட்டே இருக்கணுங்க. உங்களோட தொழிலில் மிகப்பெரிய அளவில் பிரம்மாண்டமாக வளர்ந்தே தீரும். அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. உங்களோட கனவுகளும் ஆசைகளும் சீக்கிரமாக நிறைவேறணும் அப்படின்னு நானும் அந்த கைலாயத்தில் இருக்கக்கூடிய பரமசிவன் கிட்ட பிரார்த்தனையாக வைக்கிறேங்க. நல்லதே நடக்கும். நம்பிக்கையோடு இருங்க. அடுத்த காணொளியில் கண்டிப்பாக சந்திப்போம்.